அனைவருக்கும் வணக்கம். மரியாதைக்குரிய ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சராக பதவி ஏற்க போகிறாரு. அரசியலில் இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். ஜோசப் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி 2 வருஷத்தில் மக்களை சந்திக்காமலே, பிரச்சாரம் எதுவும் பண்ணாமலே, பல வேட்பாளர்கள் போடுவதற்கு கஷ்டப்பட்டு போட்டு, அப்போ கூட இந்த அறுதி பெரும்பான்மை பிடிக்க முடியலன்னா கூட 108 தொகுதிகளை பிடித்து ஆட்சி அமைக்க போகிறார் அப்படின்றது மிகப்பெரிய வரலாற்று மாற்றம். தமிழ்நாடு ஒரு சலிப்படைந்து விட்டது திராவிட ஆட்சியில். அந்த சலிப்பின் காரணமாக மக்கள் ஒரு நடிகரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னைக்கு குழந்தைங்க கூட அரசியல் பேசுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு காலத்தில் இளைஞர்களே அரசியலை வெறுத்து, அரசியல்லாம் நமக்கு எதுக்கு, அதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போகிற காலங்கள் நான் பார்த்துருக்கேன். அரசியல் ஏன்டா பேசுகிறீங்க, வந்தமா தண்ணி அடிச்சோமா, ஆடினமா பாடினமா போங்கடா என்று சொல்ல காலம்லாம் போய் இப்போது இளைஞர்கள் கூடுகிற சபையிலேயே கண்டிப்பாக அரசியல் பேசணும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்திருக்குது. அப்படின்னா அது மரியாதைக்குரிய இன்னைக்கு பதவியேற்க காத்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சரான திரு ஜோசப் விஜய் அவர்களால் தான். இப்போது ஒரு இளைஞர் சொல்லப்போனால் அவருக்கு வயது 50 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு இளைஞர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராவது ஒரு மிகப்பெரிய மாற்றம். அது இளைஞர்களுடைய சக்தியால் தான் முடிஞ்சிருக்குது. அந்த இளைஞர்கள் இந்த விஷயத்தை மாற்றிருக்காங்க அப்படின்றத உண்மையாகவே மறுக்க முடியாது. மிக கடுமையாக உழைச்சிருக்காங்க, உண்மையாகவே நம்ம சொல்லணும். ஏன்னா ஏதோ அங்கங்கே திமுக, அதாவது ஏதோ அங்கங்கே விடுதலை விஜயோடைய கட்சிக்கு பார்த்தோன்னே விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மக்களுடைய மனநிலை, நம்ம ஓட்டு போடுற கட்சி ஜெயிக்கணும். அது ஒரு காரணம். 2வது காரணம், விஜயை இவங்க ரொம்ப துன்புறுத்துறாங்க. அவர் அரசியலுக்கு மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக தான் வர்றாரு. ஆனால் அவரை ரொம்ப துன்புறுத்துறாங்க. திமுக கரூர் சம்பவத்தை நிகழ்த்தியதாகவே மக்கள் நம்புகிறார்கள். திமுக தான் செஞ்சதுன்னே நம்புகிறாங்க. அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தேவையில்லாமல் அவரை விஜய் விமர்சனம் பண்ணது, நாம் தமிழர் கட்சியும் சாட்டை துறைமுருகனும் விஜய் அவர்களுடைய பின்தொடர்பவர்களையும் ரொம்ப தரக்குறைவாக விமர்சனம் பண்ணுறதெல்லாம் மக்கள் அவரை ரொம்ப துன்புறுத்துறாங்க அப்படின்னு நம்புகிறாங்க. மக்களுடைய நம்பிக்கை மக்களுடனே இருக்கட்டும். எது நடிப்பு, எது உண்மை என்பதை மக்கள் சீக்கிரம் அறிந்து கொள்வார்கள். அவர்கள் எல்லோரும் அரசியலுக்கு வந்ததே மிகப்பெரிய சந்தோஷம். அட்லீஸ்ட் இந்த 35% மக்களில் 30% மக்களாவது தொடர்ந்து அரசியலில் இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அவர்கள் தொடர்ந்து அரசியலை பேச வேண்டும். அப்பொழுதுதான் தமிழ்நாடு ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போகும். அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளர்களில் 19% பேர் கடுமையான குற்ற பின்னணியில் உள்ள வேட்பாளர்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். ஆதாரங்களோடு சொன்னாங்க. இதையெல்லாம் முதல்வர் விஜய் அவர்கள் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார், குற்ற பின்னணி உள்ளவர்கள் எப்படி மக்களுக்கு நல்லது செய்ய போகிறாங்க என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த மக்கள் ஒரு ரசிக மனப்பான்மையிலிருந்து வெளியே முதல்வர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்
என்பதை முதல்வருக்கு சொல்லித்தர வேண்டும். ஏன்னா தலைவன் என்பவன் மக்களை வழிகாட்டணும், வழி நடத்தும். அண்ணன் சீமான் அவர்களை நான் ஆதரிப்பதற்கு காரணம் அதுதான். அண்ணன் சீமான் அவர்கள் வந்தால்தான் தமிழ்நாட்டில் உண்மையான மாற்றம் வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. என தலைவன் என்பவன் மக்களை வழிநடத்த வேண்டும். மக்களை ஏமாற்றி ஜெயிக்கக்கூடாது, நடித்து ஜெயிக்கக்கூடாது, மக்களை வழிநடத்த வேண்டும். அப்படி இப்போ மரியாதைக்குரிய விஜய் அவர்களுடைய அனைத்து பேரணிகளையும் பார்த்தீங்கன்னா, வாகன பேரணிகள்லையும் பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் எவ்வளவு தவறான செயல்கள் செய்கிறார்கள் அப்படின்றத நம்ம எல்லாரும் பார்க்குறோம். இளைஞர்களுக்கு அந்த தாவேக்காவுக்கு ஓட்டு போட்ட மக்கள் அதை கேள்வி கேட்க வேண்டும். தலைவராயிட்டீங்க, உங்கள் தொண்டர்கள் இப்படி ஆபத்தான முறையில் பயணிக்கிறாங்களே, இவங்கெல்லாம் தற்கொலைகள் கிடையாதா அப்படின்ற கேள்வியை மக்கள் மரியாதைக்குரிய விஜய் அவர்களிடமே எழுப்ப வேண்டும். ஆபத்தான முறையில் தஞ்சாவூர் பக்கத்தில் போகும்போது செங்கிப்பட்டியில் ஒரு பையன் விழுந்து ஆக்சிடெண்ட் ஆகி இறந்தது கூட நம்ம பார்த்தோம். இப்போ இதெல்லாம் கேள்வி கேட்க வேண்டும். அப்போ தான் நீங்கள் மாற்றம் அப்படின்ற வார்த்தையை உச்சரிக்க முடியும். அதை விட்டுட்டு ரசிக மனப்பான்மையுடன் நாங்கள் தொடர்ந்து நடந்து கொள்வோம் என்றால் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் தொடர்ந்து உங்களை தற்கொலை என்றே விமர்சிப்பார். அதை மக்கள் ரசிப்பார்கள். நீங்கள் தான் மாறணும். நீங்கள் மாறணும், உங்கள் தலைவரை மாற்றணும், தமிழ்நாடை மாற்றணும். அதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுங்க. வேலை பெற்று ஒரு ஊதியத்துடன் வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வழிகளை பாருங்கள். மது பழக்கத்துக்கு அடிமையாகி விசில் ஊதிட்டு சுற்றுறதில்ல நாடு முன்னேறாது, நாடு பின்னோக்கி தான் நகரும். அதை மனசில் வச்சுட்டு எது மாற்றம் என்பதை உண்மையாக தெரிந்து கொண்டு தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் தொடர்ந்து அரசியலில் இருங்கள். நன்றி, வணக்கம்.